வணக்கம் நேர்களே, ஹோலி மேரி தொலைக்காட்சியினுடைய அன்னை அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்று உங்கள் அனைவருக்குமே தெரியும், கத்தோலிக்க தாயாம் திருச்சபை ஃபாத்திமா அன்னையினுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய அன்னை அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஃபாத்திமா அன்னையினுடைய கதையைத்தான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். போர்த்துகல் நாட்டின் லிஸ்பன் எனப்படுகின்ற நகரில் வடக்கே அமைந்திருக்கக்கூடிய ஃபாத்திமா எனப்படுகின்ற நகரின் ஒரு குக்கிராமத்தில் 3 சிறுவர்களுக்கு அன்னை மரியா காட்சி அளிக்கின்றார். லூசியா, யசிந்தா, பிரான்சிஸ் ஆகிய 3 சிறுவர்களுக்கு அன்னை மரியா 6 தடவைகள் ஜெபமாலையை கரங்களில் தாங்கியவாறு காட்சி அளிக்கின்றார். இந்த காட்சி அளிக்கும் விடயமானது இதே போன்றதொரு நாளில், அதாவது மே மாதம் 13ஆம் திகதியிலிருந்து அக்டோபர் மாதம் 13ஆம் திகதி வரை தொடர்ந்திருக்கின்றது. அந்த தருணத்தில் 6 தடவைகள் அன்னை மரியா அந்த சிறுவர்களுக்கு காட்சி அளித்தது மாத்திரமல்லாது, ஜெபமாலையை உலக சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்று கூறி மறைந்திருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் அன்னை மரியா ஃபாத்திமா அன்னை என்று இப்பொழுதும் கூட போற்றப்படுகின்றார். அதே போன்று அருள் பொழிவும் செய்து வருகின்றார். இந்த காட்சியின் ஊடாக அன்னை மரியா உலகிற்கு பறைசாற்றிய செய்தி என்னவென்று எடுத்து நோக்கும் பொழுது, நாடெங்கிலும் நாம் பார்க்கும் பொழுது உலகளாவிய ரீதியில் பல இடங்களில் இப்பொழுது போர்க்கால சூழல் நிலவுகின்றது. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கின்றது. மறுபுறம் இஸ்ரேல் காசாவுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கின்றது. மறுபுறம் நம்முடைய அயல் நாட்டையே எடுத்து நோக்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலும் ஒரு போர்க்கால சூழல் மூண்டிருக்கின்றது. இது நாம் பார்க்கின்ற பெருமளவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு யுத்த நிலையாக இருக்கின்றது. ஆனால் நாம் அறிந்து கொள்ளாத அளவுக்கு மேலும் பல நாடுகளிலும் இவ்வாறான போர்க்கால சூழல், யுத்த நிலை இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இந்த இன்றைய நாளில் உலக சமாதானம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. நேயர்களே, கத்தோலிக்க திருத்தந்தையாக புதிதாக தெரிவாகி இருக்கக்கூடிய பாப்பரசரும் கூட உலக சமாதானத்திற்காக யுத்தங்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை வல்லரசுகளிடம் விடுத்திருந்தமையையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே அன்னை மரியா 6 தடவைகள் குறித்த சிறுவர்களுக்கு காட்சி அளித்தமையின் வாயிலாக உலகிற்கு பறைசாற்றிய முக்கிய செய்தி என்றால், இந்த உலக சமாதானத்திற்காகவும் யுத்த நிறுத்தத்திற்காகவும் செபியுங்கள் என்று கூறி மறைந்திருக்கின்றார். அதிலும் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் இதனூடாக நாம் பார்க்க வேண்டும். அன்னை மரியா சனிக்கிழமைகளில் திருப்பலி பூஜைகளில் பங்கேற்க வேண்டும் என்ற விடயத்தையும் மனமாற்றத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்லாது ஒப்புரவு திருவருட்சாதனத்தை எடுத்து மனமாற்றம், பாவங்களுக்கான மன்னிப்பை வேண்டிக் கொள்ளுமாறும் அன்னை மரியா இந்த காட்சிகளின் ஊடாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்பதுதான் தெளிவாகின்றது. நேயர்களே, அதே போன்று கத்தோலிக்க தாயாம் திருச்சபை இன்றைய நாளில் ஃபாத்திமா அன்னையினுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆகவே ஏராளமான மக்கள் அந்த நகரில் அமைந்திருக்கக்கூடிய தேவாலயத்திற்கு சென்று அன்னையினுடைய அருள் பொழிவை பெற்று செல்கின்றார்கள். அதே போன்று கிரீடம் மற்றும் சிபமாலையுடன் காட்சி அளித்த அன்னை மரியா என்னும் ஒரு விடயத்தையும் நமக்கு எடுத்து எம்புகின்றார். எம்மை பரலோகத்திற்கு இழுத்து செல்கின்ற, அதாவது ஏற்றி செல்கின்ற ஒரு ஏணியாகவும் ஜெபமாலை அமைந்திருப்பதான ஒரு முக்கிய செய்தியை அன்னை மரியா நமக்கு கூறி சென்றிருக்கின்றார். ஆகவே நாம் இந்த வணக்க மாதத்திலேனும் அன்னை மரியாளை நோக்கி இறைவேண்டல், செபமாலை செவிப்பதன் ஊடாக பரலோகத்திற்கு நாமும் செல்லுகின்ற ஒரு ஏணி பாலமாக அந்த ஜெபமாலை எங்களுக்கு மாறும் என்ற அற்புதமான ஒரு செய்தியை தான் அன்னை மரியா விடுத்திருக்கின்றார். நேயர்களே, அந்த வகையில் மற்றொரு அன்னையினுடைய கதையுடன் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.